ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங் எவ்ரி ஒன். ஆடியோ வீடியோ கிளியரா இருந்ததுன்னா கிளியர்னு டைப் பண்ணிருங்க. ஹாப்பி மார்னிங் வெற்றி. ஹாப்பி மார்னிங் ஜெகன். குட் மார்னிங் வெற்றி. குட் மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் எவ்ரி ஒன். ஐ ஹோப் எல்லாரும் வந்து ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. நேற்று வந்து அந்த எக்ஸசைஸ் இந்த அசைன்மெண்ட்ஸில் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அசைன்மெண்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஏ ஃபார் அசைன்மெண்ட் ஏன்னு டைப் பண்ணிடுங்க. சூப்பர். ஸோ இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட்ஸ். நம்மளையே நம்ம அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய அசைன்மெண்ட்ஸ். ரொம்ப நாள் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இது எவ்ரி டைம் நம்ம பண்ணும்போதும் நம்ம வந்து ஒரு புது பிறப்பெடுப்போம். நம்ம சேஞ்சஸ் நமக்குள்ள நிறைய வரும். அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா வந்து இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 1 hour டெய்லி எடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நேற்று என்ன பார்த்தோம்னா அதை குயிக்காக வந்து நம்ம ஒரு 10 minutesல பார்த்துடலாம். நேற்று என்னென்ன பார்த்தோன்னு. ஸோ வாட் ப்ராப்ளம் வி சால்வ் ஃபார் அவர் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பிஸ்னஸ் பர்டிகுலராக நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா, என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா, அதிலிருந்து நமக்கு க்ளூ கிடைக்கும். பர்பஸ் ஆஃப் அவர் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது வந்து க்ளூ கிடைக்கும். அதுதான் ஆக்சுவலாக பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸே. அதே மாதிரி நம்ம ஏன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுக்கும்னா, பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னங்கிறத இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும்னா, அது நம்ம அந்த ஆன்சர் வந்து நமக்கு கொடுக்கும். எத்தனை பேர் நீங்க இதை ஃபீல் பண்ணீங்க? இது எழுதும்போது நம்ம கனெக்ஷன் இந்த பிஸ்னஸ்க்குள்ள எந்த அளவுக்கு டீப்பா இருக்கு அப்படிங்கிறத வந்து எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க? நம்ம பிஸ்னஸுக்கும் நமக்குமான கனெக்ஷன் எவ்வளவு டீப்பா ஆயிட்டே போகுதோ, அந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸோட சக்சஸ் வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாயிட்டே போகும். ஸோ இது நம்ம பிஸ்னஸ் நம்ம எவ்வளோ தூரம் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. அதே மாதிரி பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, அது நம்மளே நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கோர் வேல்யூஸ் நம்ம என்னென்ன கோர் வேல்யூஸ் நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இது சரி, இது தப்பு அப்படின்னு சில விஷயங்கள் நினைச்சிட்டு இருப்போம். இந்த சரியான விஷயங்கள் சரியா செஞ்சுட்டு இருப்போம். தப்பான விஷயங்கள் நம்ம தவிர்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து நம்ம பிஸ்னஸை இம்பாக்ட் பண்ணும். அந்த பிராக்டிசஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணும். நம்ம கரெக்டா வேல்யூஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்கும் நம்ம பிஸ்னஸ்ல. அந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு தான் இந்த கொஸ்டின். அதுக்கு அடுத்தது நம்ம இருக்கிற கம்யூனிட்டில, நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில, இல்ல நம்ம இருக்கிற சொசைட்டில, நம்ம இருக்கிற சரவுண்டிங்ல நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த கொஸ்டின் வந்து நமக்கு அதுக்கான ஆன்சரை கொடுக்கும். வாட் இம்பாக்ட் டு யூ வாண்ட் யுவர் பிஸ்னஸ் டு ஹேவ் ஆன் யுவர் கம்யூனிட்டி ஆர் இண்டஸ்ட்ரி? ஈவன் சொசைட்டி கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஹவு டு யூ என்விஷன் யுவர் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்ட் இன் த லாங் டேர்ம்? உங்க பிஸ்னஸ் வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், அது எந்த அளவுக்கு இந்த சொசைட்டியை இம்பாக்ட் பண்ணியிருக்கணும், இல்லை உங்க பிஸ்னஸ் வந்து லாங் டேர்ம்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா பார்வையும் உங்களோட பார்வையும் உங்களுக்கு புரிய வரும். நம்ம எப்படி உண்மையிலேயுமே இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம திருப்பி அதை யோசிக்கும் போது உள்ளிருந்து நமக்கு ஆழமா அது வெளியே வரும். நம்ம ஆர்கனைஸ் பண்றோம், அவ்வளவுதான். நம்ம மனசுக்குள்ள இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யறது இல்ல. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை நம்ம ரியலைஸ் பண்றோம், அதை ரீஆர்கனைஸ் பண்றோம். ஸோ ரியலைசேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் தான் நம்ம பண்றோமே தவிர புதுசா எதுவும் நம்ம ஜெனரேட் பண்ணல இந்த இடத்துல. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப்ல இருக்கிற கொஸ்டின்ஸும், பர்பஸ் ஆஃப் அவர் பிஸ்னஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸும் உங்களுக்கு 2 விஷயம் தான் சொல்லும். ஒண்ணு வந்து ரியலைஸ், இன்னொன்னு வந்து ரீஆர்கனைஸ்.
நம்ம இதை தான் பண்ணிட்டு இருக்கோம், இதை தான் பண்ணிட்டு இருக்கோம்னு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து வைக்கும். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் கரெக்டாக நம்ம எல்லா கோல்ஸும் அச்சீவ் பண்ணிட்டா எந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் மாறிடும் அப்படிங்கிறத அது அது வந்து நம்மளோட வியூவில் நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்கும் எல்லா கோலும் அச்சீவ் பண்ணிட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல ஒரு விசுவலைசேஷன் கூட வரும் உங்களுக்கு. எப்படின்னா நம்ம கோல்லாம் அச்சீவ் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஜென்ரலாக வந்து பிளாக்கேஜ் வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கும். அப்படி இருக்கிற பிளாக்கேஜஸில் வந்து ஃபிசிக்கல் பிளாக்கேஜ் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் வெளிப்படையாக. ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியலன்னா நமக்கு தெரியும். பட் மென்டல் பிளாக்ஸ் வந்து நிறைய நேரங்களில் அப்ரப்டாக தெரியாது, பட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸ் வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது சிரமம். அடுத்தது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நம்ம அதுக்கு தான் ஆக்சுவலாக நம்ம எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பட் மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளாக்ஸ் வந்து ரிலீவ் பண்ணிடும் நம்ம பண்ணுற இந்த கிளாஸில் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை 100% அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அடுத்தது வந்து நம்ம பிஸ்னஸ்னால யார் யாரோட லைஃப் வந்து இம்பேக்ட் ஆக போகுது, அது எப்படி இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அடுத்த கொஸ்டின். Who are all the primary beneficiaries of our business and how are they impacted? How does your business differentiate itself from competitors? நம்ம யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் பற்றி பேசியிருந்தோம். ஸோ உங்களோட யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? நேற்று எழுதின இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் உங்களோட யூஎஸ்பி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பின்னு டைப் பண்ணுங்கள். யூஎஸ்பி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா யூஎஸ்பின்னு டைப் பண்ணுங்க. அப்படி யூஎஸ்பி ஐடென்டிஃபை பண்ணல, இன்னி ஆனால் நான் பண்ணிடுவேன், வர சண்டேக்குள்ளே நான் பண்ணிடுவேன் அப்படின்னா ஐன்னு டைப் பண்ணுங்க. இந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி நம்ம கைரேகை யூனிக்காக இருக்கோ, நம்ம ஜீன் வந்து யூனிக்காக இருக்கும், நம்ம டிஎன்ஏ யூனிக்காக இருக்கோ, அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸில் கொடுக்குற சர்வீஸும் யூனிக்காக இருக்கணும். இன்னொரு பிஸ்னஸில் இன்னொருத்தர் கொடுக்குற அதே சர்வீஸ் அப்படியே தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம காம்படிஷன் அதிகம். ஸோ காம்படிஷன் குறைக்கிறதுக்கான மெயின் வழி, இன்னும் சொல்ல போனால் கரெக்டான வேல்யூஸ் கொடுத்தோம்னா நமக்கு காம்படிஷனே இருக்காது. நிறையா பிஸ்னஸ் கோச்சஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு காம்படிஷன் இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட அப்ரோச் கம்ப்ளீட்டாக புதுமையான அப்ரோச். யார் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணுறீங்க, எஃப்னு டைப் பண்ணிடுங்க ஃபீல் பண்ணீங்கன்னா. இந்த அப்ரோச் வந்து கம்ப்ளீட்டாக புது அப்ரோச். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு காம்படிட்டர்ஸ் யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்லேயும் நீங்கள் வந்து காம்படிட்டர்ஸ் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை தனித்துவமாக ரன் பண்ணலாம். நம்ம என்ன செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் கொடுக்கறத விட வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் கொடுக்க தேவையில்லை, வித்தியாசமான சர்வீஸ் கொடுக்க தேவையில்லை. பட் அந்த சர்வீஸ் கொடுக்கறது வித்தியாசமாக கொடுக்கலாம். ஹவு டு வி டூ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். அந்த டிஃபரன்ஸ் யூஎஸ்பிக்கு ஹவு டு வி டூ இட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூஸ் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு 5 வேல்யூஸ், வாட் ஆர் ஆல் த வேல்யூஸ் யூ கேன் கிவ் டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5 வேல்யூஸ் எழுத சொல்லியிருந்தோம். கூடுதலாக நம்ம என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க முடியும்னு எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க? கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சீனு டைப் பண்ணிடுங்க, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் இது என்னன்னா, இது கண்டினியூஸ் ப்ராசஸ். டெய்லியும் அட்லீஸ்ட் 5 இல்லைன்னா கூட 2 வேல்யூ, ஒரு வேல்யூ அடிஷனலாக நீங்கள் எழுதுனா கூட டெய்லியும் ஒரு வேல்யூ எழுதுங்க.
உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். டெய்லியும் வந்துட்டே இருக்கும் புதுசு புதுசா. சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓ! இத இன்னும் இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா? அப்படிங்கிறத வந்து நீங்க ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ யூ கீப் ஆன் ஆடிங் தி பாயிண்ட்ஸ் அண்ட் ஆடிங் தி வேல்யூஸ் டூ கஸ்டமர். உங்களுக்கு அது பண்ண பண்ண அதோட வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி அ அடுத்த கொஸ்டின் வந்து நீங்க ஃபினான்சியல் சக்சஸ் வந்து உங்களுக்கு 100% ஷூர் அப்டின்னா, நீங்க என்னென்ன சேஞ்சஸ் வந்து உங்க பிசினஸ்ல கொண்டு வருவீங்க? எனக்கு இதனால பிசினஸ்ல வந்து ஃபினான்சியல் இம்பாக்ட் எதுவுமே இருக்காது. அப்டின்னா, உங்க கஸ்டமருக்கு மனசார நீங்க வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் உங்க பிசினஸ்ல கொண்டு வந்து அத எப்டியெல்லாம் குடுப்பீங்க? இது வந்து உண்மையாலே என் பிசினஸ் இப்டி இருக்கணுங்கிற ஒரு கனவு நீங்க ஆரம்பிக்கும்போது இருந்திருக்கும். இது எல்லாருக்கும் எல்லா ஆன்ட்ரபிரினர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு. நம்ம பிசினஸ் பண்ணும்போது இப்டி பண்ணணும்ப்பா. அந்த வேல்யூ இப்படி குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு கனவு நம்ம வச்சிருந்திருப்போம். அத இம்ப்ளிமென்ட்டே பண்ணாம இருப்போம். ஏன்னா, நம்ம இந்த மார்க்கெட் சிச்சுவேஷன் கூட அடாப்ட் ஆயிருப்போம் பயங்கரமா. எந்த அளவுக்கு அடாப்ட் ஆயிருப்போம்னா, நம்ம கனவுகளையே மறக்கிற அளவுக்கு நம்ம இந்த மார்க்கெட் சிச்சுவேஷனோட அடாப்ட் ஆயிருவோம். இந்த எக்கானமிக்கல் சிச்சுவேஷன் அதோட பயங்கரமா அடாப்ட் ஆயிருவோம். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம கனவுகள் வந்து நம்ம மறந்திருப்போம். எத்தன பேர் இந்த மாரி உங்க கனவுகள் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு? இந்த மாரி எழுதும்போது நீங்க ஏற்கனவே உங்க பிசினஸ்க்கு இதெல்லாம் நான் பண்ணணும் என் பிசினஸ்ல. என் பிசினஸ்க்கு, என் கஸ்டமருக்கு இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவு வச்சிருந்திருப்பீங்க. இல்லன்னா நான் ஆஃபீஸ் இப்படி செட்டப் பண்ணணும். அந்த மாதிரியான கனவுகள். எங்க அப்பா ஒரு ஆன்ட்ரபிரினரா இருந்தாரு. அவரு என்ன நெனச்சாருன்னா, அவரோட கனவு இது. அவரு வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து அ நான் சுத்திட்டே இருக்கிற மாரி ஆஃபீஸ் வைக்கணும் அப்படின்னு அவரு ஒரு கனவு வச்சிருந்தாரு. அந்த ஆஃபீஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கணும். சுத்தியும் கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு வச்சிருந்தாரு. இந்த மாதிரியான அ கிரேசியான கனவுகள் கூட இருந்திருக்கலாம். அந்த மாரி இருந்தாலும், நீங்க அத நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. அதையும் எழுதுங்க. என்னென்னலாம் பிசினஸ்ல மாற்றத்த கொண்டு வருவீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. யார் யாருக்கு அந்த கனவுகள் ஞாபகம் வந்தது? ன்னு டைப் பண்ணுங்க. டி ஃபார் ட்ரீம். நீங்க இப்படியெல்லாம் பிசினஸ் நான் கொண்டு போகணும்னு யார் யாரெல்லாம் நெனச்சீங்க? அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் லெகசிய வந்து நீங்க உருவாக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த பிசினஸ் லெகசி எப்படி இருக்கும்? காலகாலத்துக்கும் என் பிசினஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு உங்களுக்கு இருக்கும். நான் இல்லைனாலும் 100 வருஷம் கழிச்சும் என் பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கணும். ஏகப்பட்ட பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து நடக்கிற பிசினஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பிசினஸ் வந்து கன்டினியூஸா நடக்கணும்னா லெகசி கிரியேட் பண்ணணும். நம்ம கண்ட்ரில டாட்டா எல்லாத்துக்கும் பெரிய ஒரு உதாரணம். நூற்றாண்டுகளை கடந்து நடைபோட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த மாதிரியான ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. உங்க நிறுவனம் அந்த மாதிரியான நூற்றாண்டுகள கடந்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நிறுவனமா உங்க நிறுவனம் இருக்கணும் அப்டின்னா, அது எப்படியெல்லாம் இருக்கணும் அந்த நிறுவனம்? எப்படி அந்த லெகசி நீங்க கிரியேட் பண்ண போறீங்க? அப்படிங்கிற உங்களோட கனவு. இதெல்லாம் வந்து நீங்க எழுத உங்களுக்கு வந்து நெறைய ஐடியாஸ் பிசினஸ்ல நெறைய ஐடியாஸ் வரும். எப்படி வேல்யூஸ் நம்ம கொண்டு வரலாங்கிற ஐடியா வரும். கஸ்டமர்ஸ எப்படி கொண்டு வரலாம் நம்மகிட்ட நெறைய கஸ்டமர்ஸ அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் வரும். சூப்பர் ஃபேன்டாஸ்டிக். ஸோ டெய்லி 1 ஹவர் நீங்க விடாம இந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் சண்டேக்குள்ள அ நமக்கு பர்ப்பஸ் ஆஃப் அவர் லைஃப், பர்ப்பஸ் ஆஃப் அவர் பிசினஸ்க்கான எல்லா ஆன்ஸர்ஸும் எழுதிருங்க. டெய்லி 1 ஹவர் உட்காருங்க. அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமானது வந்து வேல்யூஸ். சாரி விஷன். வேல்யூஸ் பார்க்க போறோம். பட் இட் வில் டேக் 2 டேஸ். விஷன். நம்ம விஷன் அப்படிங்கிறது கோல்ஸ் கிடையாது. எத்தன பேர் வந்து ஆல்ரெடி விஷன் செட் பண்ணியிருக்கீங்க? விஷன், மிஷன் வந்து ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருக்கேன் கம்பெனிக்கு அப்படின்னா, விஎம்ன்னு டைப் பண்ணிருங்க. விஷன், மிஷன் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, விஎம்ன்னு டைப் பண்ணுங்க. சூப்பர். விஷன், மிஷன் செட் பண்ணியிருக்கீங்க. இந்த விஷன், மிஷன் எப்படி இருக்கணும்னா, இட்ஸ் நாட் அ கோல். நம்ம பிசினஸ் வந்து எந்த ஸ்கேல் அச்சீவ் பண்ணணும், என்ன அளவுக்கு புராஃபிட் ஏர்ன் பண்ணணும், இல்ல எவ்வளோ பிரான்ச்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட விஷன் கிடையாது. இட்ஸ் நாட் அ விஷன். விஷன்ங்கிறது வேற.
நம்ம கோலா செட் பண்ணிக்கலாம் தாராளமா. லாங் டெர்ம் கோல்ஸ் இருக்கும், ஷார்ட் டெர்ம் கோல்ஸ் இருக்கும். கண்டிப்பா வந்து பிசினஸ் எப்படி வரணுங்கிறத நம்ம செட் பண்ணணும். பட் அது வந்து விஷன்னு நம்ம தப்பா நெனச்சுக்க கூடாது. பெரிய பெரிய எம்.என்.சிஸ் எல்லாம் விஷன் செட் பண்ணியிருக்காங்க. எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் என் கம்பெனி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 வரணும். நான் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனில வொர்க் பண்ணேன். அந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வந்து என்ன செட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பிசினஸ் லாஜிஸ்டிக்ஸ் வி ஷுட் பி த நம்பர் 1 இன் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்ட் அப்படின்னு செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி. டாப் 20 கம்பெனிஸ்ல வேர்ல்டுல டாப் 20 கம்பெனிஸ்ல ஒரு கம்பெனியா இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த கம்பெனியே இல்ல. ஸோ எம்.என்.சிஸே வந்து இந்த மாரி கோல்ஸ வந்து விஷனா செட் பண்றாங்க. இது வந்து விஷன் கிடையாது. ஏன்னா விஷன்ங்கிறது நம்ம சொசைட்டில நம்ம பிசினஸ் வந்து என்ன இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் விஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ஸ்ல பார்த்திருப்போம். இந்த விஷன்ங்கிறது நீங்க வாட் ப்ராப்ளம் டஸ் யுவர் பிசினஸ் சால்வ் ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ் அதே மாதிரி வாட் இம்பாக்ட் டு யூ வாண்ட் யுவர் பிசினஸ் டு ஹேவ் ஆன் யுவர் கம்யூனிட்டி ஆர் இண்டஸ்ட்ரி. இது வந்து மேபி உங்க பிசினஸோட டர்னிங் பாயிண்ட்டா கூட இருக்கலாம். ஸோ கரெக்ட்டா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்குவோம். 5 மினிட்ஸ்ல நம்ம விஷன் நானும் சேர்ந்து எழுதுறேன். நம்ம கம்பெனியோட விஷன் என்னவா இருக்கும்? நம்ம வந்து என்ன இம்பாக்ட் இந்த கம்பெனிக்கு இந்த அ சொசைட்டிக்கு குடுக்க போறோம்? நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்ன இம்பாக்ட் குடுக்க போறோம்? அப்படிங்கிறத வந்து ஒரு விஷனா இம்பாக்ட் என்னன்னு எழுதுங்க. அத விஷனா ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம. அதுவும் எப்படின்னு சொல்றேன். கரெக்ட்டா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். முடிச்சிட்டீங்கன்னா டன்ன்னு டைப் பண்ணுங்க.
சூப்பர், எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஆக்சுவலாக இங்கே நம்ம சேட் பாக்ஸில் பார்த்தா ஸ்ரீராம் ஓட பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். ஸ்ரீராமோட பெட்ஸ்பா பிஸ்னஸில் அவங்க வச்சிருக்கிற விஷன் வந்து வி ஸ்ட்ரைவ் டு மேக் ஆல் பெட்ஸ் ஹெல்த்தி, சிக்னஸ் ஃப்ரீ அண்ட் their பேரண்ட்ஸ் ஹாப்பி அண்ட் டிலைட்டட். ஸோ இது வந்து ஒரு இம்பேக்ட் இந்த பெட் இண்டஸ்ட்ரியில் இல்லை இந்த சொசைட்டியில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். என்னென்னா அந்த இம்பேக்ட் என்னென்னா நம்ம தான் அந்த பிஸ்னஸ் கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் அவங்களோட விஷன் எப்படின்னா எல்லா பெட்ஸும் ஹெல்த்தியாக இருக்கணும், அவங்க பேரண்ட்ஸ் டிலைட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷன். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஆக்சுவல் விஷன். அதே மாதிரி மிஷன்ங்கிறது அந்த விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்ம அடுத்தது மிஷன் பற்றி அடுத்தது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மிஷன் இந்த விஷன் ரெண்டுமே யாருக்கு கனெக்ட் ஆகும்? கஸ்டமருக்கு கனெக்ட் ஆகுமா ஆகாதா? யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க கஸ்டமரோட இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு? கஸ்டமரோட கனெக்ட் ஆகும்னா சீன் டைப் பண்ணுங்க. எஸ் எஸ் கஸ்டமரோட கனெக்ட் ஆகும். ஏன்னா கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, அப்போ எந்த பெட்ஸுமே வந்து சிக்காக இருக்கக்கூடாது, எல்லா பெட்ஸும் ஹெல்த்தியாக இருக்கணும், அவங்க அந்த பேரண்ட்ஸ் டிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம பெட்டுக்கும் அந்த அளவுக்கு இவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். ஸோ பியாண்ட் யுவர் சர்வீஸ் தே ஆல்சோ கனெக்டட் வித் யூ வித் யுவர் விஷன். அவங்க விஷன் மூலமாக நம்ம கூட கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ நம்ம பெட்ஸுக்கு மட்டும் இல்லை, இவங்க இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா பெட்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். சப்போஸ் இப்போ இந்த பெட் இண்டஸ்ட்ரியில் ஸோ ஐ வாண்ட் டு பி த நம்பர் 1 இன் திஸ் பெட் இண்டஸ்ட்ரினா கஸ்டமருக்கு கனெக்ட் ஆகுமா? அவங்களுக்கு தேவையா? நீங்கள் நம்பர் 1 இருந்தானே நம்பர் 2 இருந்தானே, as long as you provide proper service they travel with you. இல்லைன்னா அவங்க வந்து டிராவல் பண்ண போகிறதில்ல. நீங்கள் நம்பர் 1 இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து உங்கள் கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் நம்ம விஷன் வந்து அவங்க இந்த சொசைட்டிலே ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னா நம்ம எவ்ரி ஒன் பார்ட் ஆஃப் திஸ் சொசைட்டி கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் நம்ம வாழணும்னு நினைப்போம். நம்ம இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணுங்கிற அடிப்படை உணர்வு எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி இப்போ எம்ப்ளாயிஸ்க்கும் அந்த ஃபீலிங் இருக்கும். யாரெல்லாம் எம்ப்ளாய்க்கு இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எம்ப்ளாய்க்கு இது எப்படி கனெக்ட் ஆகும்? எம்ப்ளாய் கனெக்ட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஈன் டைப் பண்ணிடுங்க. அது எப்படி கனெக்ட் ஆகணும்னு நம்ம பார்ப்போம். நம்ம விஷன்ங்கிறது எம்ப்ளாய்க்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா we are not just doing a job. நம்ம ஒரு வெறும் ஒரு பணத்துக்காக ஒரு ஜாப் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். நமக்காக ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம விஷனை நம்ம கரெக்டாக அந்த எம்ப்ளாயிஸுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டைரெக்டாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க, கஸ்டமர்ஸ் அவங்க தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம எம்ப்ளாயிஸை ஹேண்டில் பண்ண போதும், கரெக்டாக எம்ப்ளாயிஸை கவனிச்சுக்கிட்டோம்னா அந்த எம்ப்ளாயிஸ் நம்ம கஸ்டமர்ஸை கரெக்டாக கவனிச்சுக்குவாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் மனசில் ஆழமாக நம்ம விஷன் போய் சேர்ந்துருச்சுன்னா 100% சக்ஸஸ் நம்ம பிஸ்னஸ். எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? ஏன்னு டைப் பண்ணிடுங்க. நம்ம எம்ப்ளாயிக்கு இதுதான் விஷன் அப்படின்னா அது ஆழமாக போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்க அதுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அல்டிமேட்டாக கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் ஆயிரும். அதே மாதிரி முக்கியமாக எம்ப்ளாயி அட்ரிஷன் இதனால குறையும். எப்படி குறையும்னா எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் ஆல் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு பணத்தை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
ஈவன் நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து அதிகமாக சேலரி கிடைச்சா கூட வேற எங்கேயும் போகாம அங்கேயே ஒரு ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். பயம் ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை கம்ஃபர்ட் ஜோன் ஒரு காரணமாக இருக்கலாம். கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும், அதனால அங்கேயே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எம்ப்ளாய்க்கு கொடுத்தோம்னா அவங்க நம்மளோடயே இருப்பாங்க ஃபார் லாங் பீரியட் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஜேஎஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜேஎஸ். அடிப்படையில் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து முக்கியமான ஒரு காரணம், ஆர் வி லிவிங் அ மீனிங்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கா, நம்ம மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கிற ஒரு கேள்வி. யார் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை நம்ம வாழலன்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் வரும், ஆன்சைட்டி வரும், தூக்கம் இல்லாமல் போகும், இந்த மாதிரி மென்டல் டிப்ரெஷன் வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எப்போ வரும்னா அதிகமாக முக்கியமாக ஆண்களுக்கு. பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்க வந்து குடும்பத்துக்கு பயனுள்ள வகையில் இருக்காங்கங்கிற நம்பிக்கை எப்பவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆள் மனசில். ஆண்களுக்கு அதிகமாக டிப்ரெஷன் வர்றதுக்கும் அவங்களுக்கு ஆன்சைட்டி வர்றதுக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா, ஒன்ஸ் தே திங்க் வி ஆர் நாட் லிவிங் அ மீனிங்ஃபுல் லைஃப் அப்படின்னா, பயனுள்ள வாழ்க்கையை வாழலை, நம்ம வாழ்கிறதே தண்டம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு பயங்கரமான டிப்ரெஷன் வரும். வாழ்க்கையில் தோத்துட்டோன்னு நிறைய பேர் வந்து சூசைட் அட்டன் பண்ணுறவங்களோட நம்ம யாருக்குமே பயனில்லை நம்ம இருக்கிறதுனால அப்படின்னு நிறைய சூசைட் அட்டன் பண்ணுறவங்க தான் அதிகம். துன்பத்தெல்லாம் நிறைய ஹேண்டில் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி வந்துடுவாங்க. பட் யாருக்குமே நம்ம இருக்கிறது யூஸ் இல்லை அப்படின்னா பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. சூசைடல் தாட்ஸ் நிறைய வரும். இது நான் சொல்லிங்க, சைக்கியாட்ரிஸ்ட் நிறைய பேர் சொன்னது. நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் அனலைசிஸ் மூலமா, ஸ்டடி மூலமா கண்டுபிடிச்சது, பர்பஸ் ஆஃப் லைஃப் இல்லாதவங்க மட்டும்தான் சூசைட் பண்றாங்க. பர்பஸ் ஆஃப் லைஃப் ஐடென்டிஃபை பண்ணவங்க யாருமே சூசைடல் தாட் அவங்களுக்கு வர்றதில்லை. நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நமக்கு வர்ற சிக்கல்களோ இல்லை நமக்கு வர்ற பிரச்சனைகளோ ஒரு பொருட்டே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். எப்போன்னா நம்ம ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் வாழ்கிறோம், அது இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக அது நடக்குது அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பீக் லெவலில் இருக்கும். பட் அதை நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோமா அப்படிங்கிறது முக்கியம் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு. அதே மாதிரி நம்ம வெண்டார்ஸ்க்கு நம்ம கொடுக்குற பிஸ்னஸை தாண்டி ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஒரு கஸ்டமருக்கு எடுக்கிறேன், ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், இல்லை ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். அந்த கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்டை இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதிகமாக கனெக்ட் இருக்கும். அந்த வெண்டாருக்கு நம்மளோட பிஸ்னஸோட அதிகமாக கனெக்ட் ஆயிரும். யார் யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க வீன்னு டைப் பண்ணிடுங்க. வெண்டாருக்கும் கனெக்ட் ஆகுமா? வெண்டாருக்கும் கனெக்ட் ஆகும்னா வீன்னு டைப் பண்ணிடுங்க. இதுவும் அதே மாதிரி தான். நீங்க அந்த வெண்டார்ஸ்க்கும் உங்க விஷனை கொண்டு போய் சேர்க்கணும். உங்க கம்பெனியோட குட்வில் அதிகமாகுமா? இவங்க இப்படிப்பட்ட விஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது உங்க கம்பெனியோட குட்வில் அதிகமாகும். கண்டிப்பா அதிகமாகும். பட் அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நம்ம செட் பண்ற வேல்யூஸ், கோர் வேல்யூஸ்னு நம்ம என்னென்ன கம்பெனிக்கு செட் பண்றோமோ அது இந்த விஷனை ஒட்டி, நம்ம மிஷனை ஒட்டி இருக்கணும். அது நம்ம அந்த கோர் வேல்யூஸ்ங்கிறது நம்ம இந்த விஷன் மிஷன் பார்ட் முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம கஸ்டமருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி, எம்ப்ளாய்க்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி, வெண்டாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷன் இவங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நம்ம கொண்டு வர தேவையில்லை. ஆனால் நமக்கு கனெக்ட் ஆனால் போதும். நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃபோட கனெக்ட் ஆச்சுன்னா அழகாக நமக்கு விஷன் செட் ஆகும். இந்த மாதிரி யாராவது இப்போ விஷன் வந்து எனக்கு செட் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம விஷன் வந்து இப்போ நம்ம ரீவிசிட் பண்ணலாம். நம்ம விஷனை வந்து ரிவ்யூ பண்ணலாம். யாராவது ஒருத்தரோட விஷனை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்க விஷனை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அதில் சேஞ்சஸ் ஏதாவது வேணும்னா நம்ம கொண்டு வரலாம்.
நான் இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து என்னோட விஷனுக்கு நான் கொண்டு வந்தேன். ஜெகன் அன்மியூட் பண்ணிக்கலாம் ஜெகன். ஜெகன் உங்க விஷன் அப்படியே டைப் பண்ணிடலாமா? கண்டிப்பா ஒரே நிமிஷம். ரெண்டுமே பண்ணியிருக்கேன், விஷன் அண்ட் மிஷன். ஓகே ஓகே பண்ணுங்க. மிஷனை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். பட் பார்த்தலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. விஷன் டு எம்பவர் 1 million businesses worldwide to achieve 10x growth through innovative AI-driven branding solutions that create lasting success and financial freedom. பட் இது ஆக்சுவலா உங்க மிஷன். நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது, நீங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, நீங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலா, இது வந்து மிஷன். விஷன் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பர்ஃபெக்ட் தான், கரெக்ட். அது வந்து ஆக்சுவலா அது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மிஷனுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். விஷன் வந்து உங்க வேர்ல்டு வியூ என்னவா இருக்கு? ஸோ யூ வாண்ட், இதை இப்படி எடுத்துக்கலாம். இது என்னோட சஜஷன். நீங்க தான் கரெக்டாக ரிவ்யூ பண்ணி கரெக்ட் பண்ணணும். ஸோ உங்க விஷன் வந்து எப்படி இருக்கலாம்னா, யூ வாண்ட் எவ்ரி பிஸ்னஸ் இன் திஸ் வேர்ல்ட் டு அச்சீவ் 10x growth யூசிங் பிராண்டிங் சொல்யூஷன்ஸ். எவ்ரி பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு பிராண்டிங் பண்ணிக்கணும். அவங்க பிராண்டிங் பண்ணிக்கிறது மூலமா அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ் 10x growthக்கு எடுத்துட்டு போகணும். இது வந்து உங்க விஷனா இருக்கலாமா? நீங்க வேர்ல்டு வைடா எடுத்துக்கலாம், இல்லைன்னா தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்க இந்தியா மட்டும் எடுத்துக்கலாம். பட் அவங்க பிராண்டிங் பண்றது மூலமா அவங்க வந்து அவங்க 10x growth அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இது உங்க விஷனா இருக்கலாம். அப்போ விஷன்ல ஒரு ஸ்லைட் சேஞ்ச் தான், சின்ன சேஞ்ச். நீங்க பண்ணது கரெக்ட் தான், பர்ஃபெக்ட். பட் நீங்க இன்வால்வ் ஆகாம நீங்க என்ன நினைக்கிறீங்க, வேர்ல்டுல இருக்கிற, இல்ல இந்தியாவில் இருக்கிற, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிஸ்னஸும் அவங்க பிராண்டிங் வந்து பண்ணணும். பிராண்டிங் பண்ணது மூலமா அவங்க 10x growth அச்சீவ் பண்ணணும். ஓகே. இது அடுத்தது வந்து நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க, அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது மூலமா நீங்க அந்த விஷனை அச்சீவ் பண்ண போறீங்க. ஸோ அதுல வந்து நீங்க ரெண்டாவது மிஷன்ல போட்டிருக்கிறது வந்து அட் டேலண்ட் ஜென் we are committed to delivering cutting edge digital marketing and branding strategies that drive measurable growth, empower business. இதுல வந்து இது கரெக்ட், எல்லாமே கரெக்ட். இது அப்படி வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் சொல்றேன். மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க 2 கொண்டு வந்துருங்க. டு ப்ரொவைட் or to deliver cutting edge digital marketing and branding strategies that drive measurable growth, empower 1 million businesses. இங்க நீங்க 1 million கொண்டு வந்துருங்க. இங்க கவுண்ட்டை வந்து இங்க செகண்ட்ல கொண்டு வந்துருங்க. ஸோ மிஷன்ல என்ன இருக்கணும்னா, வாட் யூ டூ, டு whom you do, and for how many people you do. மிஷன்ல இதெல்லாம் இருக்கணும். இந்த 3 பார்ட் இருக்கணும். வாட் யூ டூ, இதெல்லாம் மிஷன்ல இருக்கணும். how you do, to whom you do, how many people you do. ஸோ 1 million அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. அந்த ஹவு மெனி கவர் ஆயிரும். என்ன பண்றீங்கன்னு அதுல கொடுத்துருக்கீங்க. டு கட்டிங் எட்ஜ், டு டெலிவர் கட்டிங் எட்ஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுதான் நீங்க கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து வாட் யூ டூ அண்ட் ஹவு யூ டூங்கிறது தான் வந்து மெஷரபிள் growth-ஆ இருக்கணும்
அதை வந்து பிஸ்னஸஸை எம்பவர் பண்ணணும். அது என்னென்னலாம் பண்ணணும்னு நீங்கள் போடுறீங்க இல்லையா? டு whom you do to all businesses. ஓகே. ஸோ இந்த எல்லா பார்ட்டும் உங்களுக்கு இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. இந்த 1 மில்லியன் மட்டும் நம்ம விஷன்ல இருந்து எடுத்து மிஷன்ல போட்டிருக்கோம். உங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. ஷூர், கட் பண்ணிட்டேன் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ அதே மாதிரி விஷன்ல என்னென்ன பார்ட் இருக்கணும்னா, விஷன்ல வந்து வாட் வி ஐ மீன் ஹவு வி see the world. இந்த வேர்ல்டுல நம்ம பர்டிகுலரா நம்ம கஸ்டமர், நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும், வாட் இம்பேக்ட் வி கேன் கிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த இம்பேக்ட் அதுல வி கேன் கிவ்னு அதுல மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் நம்ம ஆக்சுவலா நம்ம பிசினஸ்னால இருக்கிற இம்பேக்ட் தான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் அந்த விஷன். சூப்பர். அடுத்து வேற யாராவது சத்யா சார் பார்த்துடலாங்களா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலா நான் டிராவல்ல இருக்கேன். இருந்தாலும் நான் பில்லியன் டிரைவரா தான் இருக்கேன். நீங்க அது நான் டைப் பண்ணிருக்கேன் என்னோட விஷன். அது சும்மா ஜஸ்ட் நீங்க சொன்ன உடனே அதை பேஸ் பண்ணி நான் அனுப்பிச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஓகே. என்ன பண்ணேன்னா sailing hardship through ஸ்மூத் வே rough sea இன் ரஃப் சி. in a smooth way அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்த விஷன். ஓகே ஓகே ஓகே. சரி சார், நம்ம ஆக்சுவலாக அதை ரீவிசிட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு 1-to-1 கால் வந்து நம்ம ஒரு 15 to 30 மினிட்ஸ் நம்ம 1-to-1 கால் ஒன்று வச்சுக்குவோம். ஓகே சார், ஓகே. நம்ம அதில் வந்து நம்ம விஷனை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். we'll have to நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கு இன்னைக்கு நான் டிராவல்ல இருக்கேன் ஃபுல்லா. எனி டைம். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்க்ல நான் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிற ஷெட்யூல் போட்டு அனுப்புகிறேன். நீங்கள் அதில் 1-to-1 புக் பண்ணிக்கலாம். சரி சார், ஓகே. கிரேட், ஓகே. ஸோ இதில் ஸ்ரீராம் வந்து ஒரு ஒன்னே ஒன்று கூட ஆட் பண்ணிட்டா போதும். எத்தனை பீப்புளுக்கு கொடுக்க போறீங்க அந்த சர்வீஸ் வந்து மிஷன்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சிம்பிள். பட் சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. ஆல்ரெடி நீங்க கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்மளை பத்தி அனலைஸ் பண்ணுவோம். ஜென்ரலா நம்ம ஒரு பிசினஸ்ல 3 பேர் தேவை. எல்லா பிசினஸ்க்கும் இந்த 3 பேர் தேவை. யார் யாருன்னா, ஒரு விஷனரி வேணும், ஒரு மேனேஜர் வேணும், ஒரு டெக்னீசியன் வேணும். மினிமம் ஒண்ணுங்கிற கவுண்ட் வந்து வேரி ஆகும். கவுண்ட் வேரி ஆகும். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? விஷனரி, மேனேஜர், டெக்னீசியன், விஎம்டின்னு டைப் பண்ணுங்க. விஎம்டி. பட் சூப்பர். விஷனரி யாருன்னா, ஒரு பிசினஸ் எப்படி இருக்கணும், இந்த பிசினஸ்னால என்ன இம்பாக்ட் இந்த இண்டஸ்ட்ரியில கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த வேர்ல்டு வியூ வந்து வச்சுட்டு ஒர்க் பண்றவர் வந்து விஷனரி. அவர் எப்பவுமே ஒரு கனவுக்குள்ளேயே இருப்பார். அவரு விஷனரிங்கிறவர். நமக்குள்ள 3 பேருமே இருப்பாங்க. ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் கிட்ட ஒரு விஷனரி இருப்பாரு, ஒரு மேனேஜர் இருப்பாரு, ஒரு டெக்னீசியன் இருப்பாரு. ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வேரி ஆகும். நம்ம விஷனரியா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றோம், மேனேஜரா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றோம், டெக்னீசியனா நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றோங்கிறது வேரி ஆகும். ஸோ இந்த விஷனரி என்ன பண்ணுவாருன்னா, ஆல்வேஸ் வந்து அவர் ஒரு கனவுல இருப்பாரு. நம்ம இதெல்லாம் கொண்டு வரணும், இதெல்லாம் கொண்டு வரணும்னு. இந்த கனவு வந்து கனவு காண்றத விட்டுறவே கூடாது. இந்த விஷனரியாவே இருக்கணும். நம்ம ஒன்ஸ் வந்து மேனேஜரா இறங்கிட்டோம், பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பயங்கரமான விஷனரியா இருந்திருப்போம். எத்தனை பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பயங்கர விஷனரியா இருந்தீங்க? வீன்னு டைப் பண்ணுங்க. நம்ம இதெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும், இப்படியெல்லாம் இந்த பிசினஸ்க்கு சர்வீஸ் குடுக்கணும், இந்த இண்டஸ்ட்ரியில சர்வீஸ் குடுக்கணும், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேர் வந்து ஒரு ஒரு விஷனரியா அந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க? ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கணும் இந்த சொசைட்டில அப்படின்னு.
சூப்பர். நிறைய பேர் ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு விஷனரி தான். எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் கண்டிப்பாக ஒரு விஷனரி தான். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே வந்து ஒரு மேனேஜர் ஆரம்பிச்சிருவோம். நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லை. பட் என்னன்னா, அந்த விஷனரி உயிர்ப்போடையே இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற அந்த விஷனரிங்கிறவர் உயிர்ப்போடையே இருக்கணும். மேனேஜர் வந்தோடனையும் விஷனரி வந்து காணாமல் போயிடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி விஷனரி வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நமக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருந்த விஷனரி ஒரு நாளைக்கு 1 ஹவர் 2 ஹவர் முழிச்சிட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஒரு தூக்க நிலைக்கு போய் கடைசியில் ஆள் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு போயிடுவார். அந்த விஷனரியே இருக்க மாட்டார் நமக்குள்ள. அந்த விஷனரிங்கிறவரை நம்ம ஆக்டிவேட்டே பண்ண மாட்டோம். மாச கணக்கில் வருஷ கணக்கில் ஆக்டிவேட் பண்ணாம விட்டுருவோம். தட் இஸ் when we become manager to technician. கம்ப்ளீட்டா டெக்னீசியனா மாறிடும். எப்பன்னா நம்ம மேனேஜரா நிறைய மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்போம். பண்ணும்போது அதுல வந்து கரெக்ஷன்ஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எடுத்து சொல்லியிருப்போம். நம்ம கீழ இருக்கிறவங்க கேட்டிருக்க மாட்டாங்க கரெக்டா. உங்ககிட்ட சொல்ற நேரம் நானே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இறங்கி களத்துல இறங்கி செஞ்சிருவோம். இது ஒரு பெரிய குவாலிட்டின்னு வேற நம்ம நினைச்சிட்டு இருப்போம். உங்ககிட்ட சொல்ற நேரம் நானே இறங்கி செஞ்சிருவேன், களத்துல இறங்கி செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு குவாலிட்டின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கண்டிப்பா டெக்னிக்கலான விஷயம் நமக்கு தெரியறது அந்த ஸ்கில் வந்து குவாலிட்டி தான். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நீங்க அந்த ஸ்கில் சூப்பரா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, சூப்பரா நீங்க வந்து வேலை வாங்கலாம். அத சூப்பரா மேனேஜ் பண்ணலாம். இது இன்னும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாங்கிற நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்கும். அத நீங்க அட்டகாசமா இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டா நீங்களே இறங்கி செஞ்சீங்கன்னா, என்ன ஆகும்னா, எம்ப்ளாயீஸ் வந்து ஆக்சுவலா அவங்க நீங்க எத்தன தடவ சொன்னாலும் அவங்க மாத்தி மாத்தி தப்பா செய்யறதுக்கு காரணமே நீங்க இறங்கி செய்யட்டும்னு தான். உங்களே இறங்கி செய்ய வச்சுருவாங்க. வேலை வாங்குவாங்க பயங்கரமா. அவங்க நல்லா மேனேஜர்ஸ் ஆயிருவாங்க. நம்ம டெக்னீசியன்ஸ் ஆயிருவோம். எத்தன பேர் இத ஃபீல் பண்றீங்க? எஃப்ன்னு டைப் பண்ணுங்க. அவங்க நல்லா மேனேஜர்ஸ் ஆயிருவாங்க. நம்மள டெக்னீசியன் ஆக்கி விட்டுருவாங்க. நம்மட்டயே வேலை வாங்குவாங்க. அது நமக்கே தெரியாது. தப்பு தப்பா வேணும்னே செஞ்சு ஏன்னா பேசிக்கா எல்லாருக்கும் நம்ம சொல்ற வந்து பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம கைடன்ஸ் கரெக்ட்டா குடுத்துட்டோம்னா, கரெக்ட்டா அவங்கனால செய்ய முடியணும். அதுக்கு தான் வந்து எஸ்ஓபி எல்லாம் நம்ம பண்ண போறோம். ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து பண்ண போறோம். பட் அது இந்த 14 டேஸ் கிளாஸ்ல இல்ல. அதையும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம கோல் செட்டிங் வரைக்கும் நம்ம பண்ண முடியும் நம்ம 14 டேஸ்ல. ஸோ இப்ப கரண்ட்டா நீங்க விஷனரி உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்காரா? மேனேஜர் ஸ்ட்ராங்கா இருக்காரா? இல்ல டெக்னீசியன் ஸ்ட்ராங்கா இருக்காரா? விஷனரி ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா வீன்னு டைப் பண்ணுங்க. என்கிட்ட மேனேஜர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா எம்ன்னு டைப் பண்ணுங்க. டெக்னீசியன் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா டீன்னு டைப் பண்ணுங்க. பட் டெக்னீசியன் நமக்கு வேண்டாமா அப்படின்னா டெக்னீசியனும் வேணும். நீங்க எப்படி உங்க பிசினஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான டெக்னீசியன் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஸோ இப்ப நீங்க யாரா இருக்கீங்க? விஷனரியா இருக்கீங்களா? யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க உங்ககிட்ட? வி ஆர் எம் ஆர் டி. டெக்னீசியனா? விஷனரியா? இல்ல மேனேஜரா? ஆனா நம்ம 3 பேரையும் ஆக்டிவா வச்சிருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஒவ்வொரு ஆன்டர்பிரினர்ஸ்க்கும் 3 பேரையும் ஆக்டிவா வச்சுக்க வேண்டிய கடமை இருக்கு. We should be a technician when we guide people to complete the task. நீங்க அந்த வேலைய குடுத்துட்டு அவங்கள முடிக்க வைக்கிறதுக்கு, அவங்கள கரெக்ட்டா கைட் பண்றதுக்கு, இல்ல எஸ்ஓபி பிரிப்பேர் பண்றதுக்கு, இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றதுக்கு, பாலிசிஸ் மேக் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாமே நம்ம டெக்னீஷியனா இருந்தா தான் முடியும். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? ஏன்னு டைப் பண்ணிருங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டெக்னீஷியன் தான் பண்ண முடியும். பாலிசி மேக் பண்றதாகட்டும், இல்ல எஸ்ஓபி செட் பண்றதாகட்டும். மேனேஜர் கண்டிப்பா வேணும். we have to manage different things இல்லைங்களா? இது ஆப்வியஸ். இது ஒண்ணும் புதுசா சொல்ல தேவையில்ல. நீங்க ஒரு பேசிக் ஒர்க்க வந்து நீங்க அசைன் பண்ணிட்டு கரெக்ட்டா டெலிகேட் பண்ணி, நீங்க அவங்க டெலிகேட் பண்ண ஒர்க்க அவங்க கரெக்ட்டா பண்றாங்களான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்பப்ப ஃபீட்பேக் குடுக்குறீங்க.
ஃபீட்பேக் கொடுத்து அவங்க கரெக்டா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அதை வெரிஃபை பண்றீங்க, அப்ரிசியேட் பண்றீங்க. உங்களோட ஃபினான்சஸ் வந்து நீங்க பட்ஜெட்டிங் பண்றீங்க. நம்ம தான் பண்றோம். அந்த ஃபினான்ஸ் பட்ஜெட் பண்றோம். ஃபினான்சியல் பிளானிங் நம்ம தான் பண்றோம். அக்கவுண்டன்ட் பண்றாருன்னா நம்ம அக்கவுண்டன்ட் பண்றத நம்ம வெரிஃபை பண்றோம். இல்ல ஆடிட்டர்ட்ட கொடுத்து வெரிஃபை பண்றோம். பட் இது யார் மேனேஜ் பண்றாங்கன்னா நம்ம தான் மேனேஜ் பண்றோம். HR யார் மேனேஜ் பண்றோம்னா நம்ம தான் மேனேஜ் பண்றோம். ஈவன் வி ஹேவ் HR டீம் இன் அவர் ஆர்கனைசேஷன். somehow we manage our human resource. நம்ம வந்து அட்லீஸ்ட் டைரக்டர்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம் ஒரு சிஇஓவா இருக்கும்போது. ஸோ அந்த டைரக்டர்ஸை மேனேஜ் பண்றதுக்கும் HR ஸ்கில் வேணும். ஸோ மேனேஜர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். விஷனரி நமக்குள்ள கண்டிப்பா வந்து ஆக்டிவா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம ஒரு விஷனோட உள்ள வந்திருப்போம். அதை வந்து அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த விஷனரி இறந்து போனதுனால தான் சில கம்பெனிஸும் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிருச்சு. அந்த அந்த ஆண்டர்பிரனர் இல்லை அந்த ஓனர் இல்லை அந்த ஹெட்டு டாப் லெவலில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் ஓனர் இல்லாத கம்பெனினா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட இருக்கலாம். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் விஸ்னரியாக யாருமே இல்லாமல் போனதுக்கு தான் ஒரு பிஸ்னஸே க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிரும். ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே மாறும்போது, இந்த சொசைட்டி வந்து அப்படியே மாறும்போது பிஸ்னஸும் சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடுச்சு. டெக்னாலஜி மாறிடுச்சு. எல்லாமே மாறிட்டு இருக்கும்போது யார் வித்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க இந்த மாற்றத்துக்குலாம் அப்படின்னா விஷனரி தான் வித்ஸ்டாண்ட் பண்ணுவார். அதுக்கான வழிகாட்டுதல் விஷனரி தான் கொடுக்க முடியும். மேனேஜர் மேனேஜ் பண்ணிடுவார். எப்படியெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கணுமோ அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து வேற வேற லெவல் இருக்கு இல்லையா? ஸ்ட்ராட்டஜிக் லெவல்னு இருக்கு பிஸ்னஸ்ல, டாக்டிக்கல் லெவல்ல இருக்கு, ஆப்ரேஷனல் லெவல்ல இருக்கு. 3 லெவல் இருக்கு. இந்த 3 லெவல்ல ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல ஒர்க் பண்றவர் வந்து விஷனரி. ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ங்கிறது என்னன்னா அந்த பிசினஸ் எப்படி போகணுங்கிற டைரக்ஷன் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல தான் இருக்கும். இட் கிவ்ஸ் டைரக்ஷன். விஷனரி தான் டைரக்ஷன் கொடுப்பாரு ஒரு பிசினஸ்க்கு. மேனேஜர் வந்து டாக்டிக்கலா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ பிசினஸ் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றது, அந்த எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது, இது எல்லாமே வந்து டாக்டிக்கலான ஒர்க்கு. இதை வந்து ஒரு மேனேஜர் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். டெக்னீசியன் தான் வந்து ஆப்ரேஷனல் ஒர்க்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். டெக்னீசியன்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த 3ம் வந்து மேட்ச் ஆகும்போது கம்பெனி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ வி ஹேவ் டு கீப் அவர் விஷனரி, கீப் அவர் மேனேஜர், கீப் அவர் டெக்னீசியன் அலைவ் ஆல் த டைம். இந்த ப்ரெஷர் வந்து ஆண்டர்பிரனர்ஸ் தான் இருக்கு, எம்ப்ளாயிஸுக்கு கிடையாது. வி ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள் இல்லைங்களா? சூப்பர். ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு. நம்ம வந்து இப்போ நீங்க உங்களுக்கு இப்போ இந்த விஷன்ல இல்லை உங்க மிஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். உங்க ஃபீட்பேக்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி உங்க ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். உங்க ஃபீட்பேக்ஸ் நீங்க சொல்லலாம். இல்லை இதுக்கு முன்னால கிளாஸஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்க கேட்கலாம். இந்த டவுட்ஸ் கேட்கறது அப்படிங்கிறது வந்து இந்த நீங்க இந்த செஷனை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதே நேரம் உங்க டவுட் உங்களுக்கு மட்டும் கிளாரிட்டி கொடுக்காது, மற்றவங்களுக்கும் உங்க டவுட் மாதிரியே சிமிலர் டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணும். ஸோ எதா இருந்தாலும் நீங்க உடனே கேளுங்க, தயங்கவே வேண்டாம். வணக்கம், நான் முகேஷ் பேசுறேன். அண்ணா வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர். இப்ப மெட்டீரியல் தரேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கிற மெட்டீரியல், அதோட கண்டென்ட் தான் அந்த மெட்டீரியல். இந்த கண்டென்ட் சொல்றீங்களா? பேசிட்டு இருக்கிற கண்டென்ட் புரியலைங்கண்ணா, சாரி. இல்ல இப்ப நீங்க ஒரு புக் மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன் தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஃபர்ஸ்ட்ல ஆமா ஆமா, ஆரம்பத்துல. கொடுக்குறேன். ஷேர் பண்றேன்.
அது வந்து இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதான ஒரு ஒரு இல்ல இல்ல இதுதானே அது இந்த கண்டென்ட். கம்ப்ளீட்டா டெலிகேஷன். என்னோட இபுக் ஓ வந்து டெலிகேஷன், எஃபெக்டிவ் டெலிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃப்ரீடம் பிளானர் மெத்தட் ஃபார் எஃபெக்டிவ் டெலிகேஷன் இல்ல அப்படிங்கிறது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஓகேங்க. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு இப்ப ஒரு ஒரு இது கம்பைன்டா ஏதாவது ஒரு மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சுன்னா நாம ஜஸ்ட் நீங்க பேசின வச்சு புரிஞ்சிருப்போம். பட் மறுபடியும் இன்னைக்கு ஈவினிங்கோ மறுபடியும் இன்னொரு தடவை ரிவிஷன் பண்றதுக்கு அதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. இப்ப நீங்க பேசினதை இன்னும் ஈவினிங் ரிவ்யூ ஒரு தடவை ரிவ்யூ பண்றது இன்னொரு தடவை கோத்ரூ பண்றதுக்கு அந்த மாதிரி வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாத்துங்க. ஓ ஆக்சுவலா ஓகே. சீரியஸா கேட்கறோம், அப்புறம் திருப்பி உட்காந்து இன்னொரு தடவை உட்காந்து ஒரு நோட்டில் நானே உட்காந்து என்ன பேசணுங்கிறத வச்சு எழுதுனேன். பட் இதை வந்து நீங்க இப்ப பேசுனது ஒரு புக் மெட்டீரியலாவோ அல்லது ஆடியோட ஏதாவது ஜஸ்ட் ஹிண்ட் மாதிரி வருதா திருப்பி இன்னொரு ரீவிசிட் பண்ணி அதை பத்தி நாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல டீப்பா நான் என்னோட அனலைஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்குங்க. ஆனா கண்டிப்பா கண்டிப்பா கன்சிடர் பண்றேன். நான் இதை கண்டிப்பா கன்சிடர் பண்றேன். உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது என்ன சொல்றான், என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுதுங்க. இது என்னன்னா இதுல நிறைய விஷயம் நம்ம வந்து ப்ரிப்பேர்டா என்னென்ன பேசுறோமோ அது எல்லாமே நம்ம மெட்டீரியலா கன்வெர்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுத்துடலாம். சிக்கல் இல்ல. ஆமா ஆமா அது ஆமா அது என்னன்னா இப்ப நீங்க ப்ரிப்பேர் பேசுறது ஆகாம எனக்கு நம்ம புரியுது. பேசுவோம் நிறைய விஷயங்கள். அது அது பிரச்சனை இல்லை. நம்ம இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பேசணும்னா இப்ப ஓகே. நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு புரியுது, நான் ஒரு மைண்ட் தாட்ல இருக்கேன். திருப்பி மறுபடியும் இன்னும் நேரம் கழிச்சு அதை பத்தி யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேற வேற திங்ஸஸ் எல்லாம் வேற தாட்ஸ் எல்லாம் வருது. அதை நோட்ஸ் இன்னும் எடுக்கிறீங்களா? நோட்ஸ் எடுக்கிறேன். ஓகே ஓகே நோட்ஸை தான் வச்சு பின்னாடி ரிவ்யூ பண்றேன் நான். ஓகே. சூப்பர் சூப்பர். நோட்ஸ் நோட்ஸ் வச்சு தான் ரிவ்யூ கண்டிப்பா பண்றேன் நானு. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மறுபடியும் புரிதல் உங்க நிச்சயமா நோட்ஸ்ல வந்துடும். சொல்லுங்க. அதான் உங்க உங்க இதை வந்து நான் மறுபடியும் டெய்லி ஒர்க் ரிவ்யூ ரிவ்யூ பண்றேன். எனக்குள்ள மறுபடியும் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. அப்படின்றப்ப இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஓ ஓகேண்ணா. இது ரொம்ப வேலிடான ஃபீட்பேக்னா இதை கண்டிப்பாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இதை நான் ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஒரு பிடிஎஃபாக எல்லாத்துக்குமே வந்து இந்த பாயிண்ட்ஸை கொடுக்க பார்க்குறேன். நான் சரி, தேங்க்யூ. ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இப்போ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நாளையிலேருந்து நான் உங்களுக்கு நோட்டாக ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு நாளையிலேருந்து ஒரு மெட்டீரியல் ஷேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ஸ்டீவனா வாங்க. குட் மார்னிங் வெற்றி. குட் மார்னிங். சொல்லுங்க. குட் மார்னிங். ஆக்சுவலி 2-3 டேஸே எனக்கு ஐம் நாட் வெல். அதனால எனக்கு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஈவன் டுடேஸும் ஓகே தான். அதனால சாரி ஃபார் தட். ஏன்னா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்றது ஏன்னா உங்களுடைய அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த லெவல் வேற எங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது அது. அதனால தான் முடியலனாலும் ஏந்து வந்து உட்காந்து கிளாஸ் செஷன் அட்லீஸ்ட் மியூட்டால அட்டன் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் என்னன்னா முகேஷ் தங்கவேல் சார் சொன்னதை நானும் வவுச் பண்றேன். எப்படின்னா சைக்கலாஜிக்கலி ஒரு டீச்சர் வந்து வில் பி 100% ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் ஏன்னா 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் பக்கமாக ப்ரிப்பேர் ஆகி அந்த ஜிஸ்ட்டை வந்து எங்களுக்கு பாஸ் பண்ணுறீங்க. பட் நாங்களும் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம், பர்டிகுலராக என்னை அட்லீஸ்ட் வந்திருக்கோம். பட் ஆனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த 100% இருக்குமான்றது வந்து வேரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹெல்த் கண்டிஷனில் அப்படியே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கு. அதனால உங்க வேல்யூ அந்த அந்த உங்களுடைய டீச்சிங் வந்து வேல்யூபிளா இருக்கிறதுனால அவர் சொல்றதை நானுமே அதை வாட்ச் பண்றேன். அது இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் வெற்றி. அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம்னு நினைச்சேன். கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி நான் பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணி நான் எவ்ரிடே அனுப்பிடுறேன். இது ஆக்சுவலா எனக்கு பெரிய இன்புட் ஆக்சுவலா இது. அதனால இந்த 2 பேர்த்துக்குமே தேங்க்ஸ், முகேஷ் அண்ணாக்கும் ஸ்டீவனாக்கும். இது என்னோட இந்த கோர்ஸுக்கே வந்து ஒரு வேல்யூவா ஆட் ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச். ஜெகன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெற்றி. ஆக்சுவலி ஒரு ஃபீட்பேக் தான். அண்ணா 2 பேரும் சொன்ன மாதிரி ஆக்சுவலி நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷனு இருந்தும் வந்து சரி உங்க கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு 8 o'clock மட்டும் வந்து அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிகாஸ் இந்த நீங்கள் உங்களோட டைமை வந்து எப்படி நம்ம பிஸ்னஸுக்கு எவ்வளோ திங்கிங் அவ்வளோ பண்ணுறோமோ அந்த அளவு நம்ம டைம் நம்ம பிஸ்னஸ் கொடுக்கும்போது தான் அதோட வேல்யூ நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டைம் உங்கள் பிஸ்னஸ் கொடுக்கும்போது நம்ம டைமை நம்ம பிஸ்னஸ் கொடுப்போம். ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். ஸோ இவங்க சொன்ன மாதிரி அந்த நோட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக
டெய்லியும் வந்து அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது, ஏன்னா பிகாஸ் நான் அந்த ஹோம்ஒர்க் எழுதும் போது எனக்கு ஒரு நாள் ஒவ்வொரு தாட் வரும். நம்ம அந்த கோர் வேல்யூஸ் எழுதுறோம், வேல்யூஸ் எழுதும் போது நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணீங்கன்னா இன்னைக்கு கையில் வந்து இன்னைக்கு ஒரு ஆன்சர் வரும், நாளைக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுல வந்து நம்ம அதை மேனிபுலேட் பண்றதுக்கே ஒரு 1 வீக் நம்ம தேவைப்படும். அப்போ இந்த கோர்ஸ் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த பிசினஸ்க்கு வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம். அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதனால பெஸ்ட்டு வந்து அந்த நோட்ஸ் வந்து ரொம்பவே லாங் டைம் வந்து நீங்க நீங்க அந்த பிசினஸ்ல வந்து அது கூடவே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த நோட்ஸ் இருந்துச்சுன்னா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் ஃபீட்பேக். நான் அது கண்டிப்பாக பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ பிடிஎஃப் மச். நாளையிலேருந்து ஷேர் பண்ணிடுறேன். ஷூர். சூப்பர் ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது ஏதாவது ஃபீட்பேக் இருக்குங்களா? இந்த இந்த உங்களுக்கு இந்த ஒரு 5 டேஸ்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கு, உங்க பிசினஸ்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஏதாவது இன்புட் இருந்தாலும் சொல்லலாம். உங்க மிஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நினைக்கிறேன். 2 பேர்த்துக்குமே நம்ம ஷேர் பண்ணோம்னா எனக்கும் விஷன் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ப்ராக்டிஸாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் மிஷனை கரெக்டாக செட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஏதாவது உங்கள் மிஷன் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மினிட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது நம்ம நாளைக்கு மிஷன் பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து மிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு ஆக்சுவலா. பட் நாளைக்கு என்ன பண்ணலாம்னா, இதை விட டீப்பா அந்த மிஷனை பார்க்கலாம். மிஷன்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா விஷன் ஒரு டெஸ்டினேஷன்னா, மிஷன் தான் வந்து அதோட ரூட். அந்த டெஸ்டினேஷனை அடையிறதுக்கான வழி வந்து அந்த மிஷன் தான். அது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அது தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் நான் திருப்பி அதை நாளைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதனால நாளைக்கு வந்து மிஷன் கண்டிப்பாக வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பர்சனலாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த 2-3 நாளாக வந்து கண்டினியூஸாக ஃபங்க்ஷன்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஈவன் ஹெல்த் கண்டிஷன் உட்கார முடியாத அளவுக்கு இருந்தாலும் இவ்வளவு தூரம் கமிட்டடாக இருக்கிறதுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். இந்த அளவுக்கு கமிட்டடாக இருக்கிறதுக்கு. சொல்லிடுங்க. சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய் எவ்ரிவன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெற்றி. பாய்.